ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏண்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? புழு சட்டை நீ அடியில விட்டறிஞ்ச கத்தி அரைஞ்சு மேல போயிருந்தா எனக்கு புத்திர வாக்கியமே போயிருக்குடா. டைனிங் டேபிள் இசைபுரிய ஜேம்ஸ் சார்பா ஒரு டைனிங் டேபிள் ஒரு ஆளு கூடு இல்ல சூப்பர் சூப்பர்யா மாடு ஓடு கையில் மாடி கையில் அனுப்பா சூப்பர் மாடு தொட்டு போறார் புரிஞ்சா மேல இருக்கிறீங்க நல்ல மாடா மாடு சுத்தமா பீரா டைனிங் டேபிள் இந்த மாடு தான் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்குறாங்களாங்க. கொடுத்த 10 லட்ச ரூபாய்க்கு தாராளமாக ஒருத்துங்க என்னம்மா ஆட்டம் காமிக்குது பாருங்கள். போன ஜல்லிக்கட்டில் வந்துட்டு கார் ப்ரைஸாக வேண்ட மாடாங்க. அந்த மாடு சரியான ஆட்டம் காமிச்சிட்டு இருக்குதுங்க. யாரையுமே பக்கத்தில் கூட விடலைங்க. யாருமே போய் பிடிக்கல பாருங்கள். ஜல்லிக்கட்டில் வந்துட்டு எல்லா மாடுமே இது மாதிரி வராதுங்க. நான் வந்து ஒரு பேஜ் அவுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில மாடு தான் அந்த மாதிரி நின்று களத்தில் ஆடும். இந்த மாதிரி ஆடுற மாடு பார்க்குறதுக்கு தாங்க வேறு லெவலில் இருக்கும். நல்லா செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குங்க ஜல்லிக்கட்டு வந்தனாலே. எல்லா மாடும் பார்த்தீங்கன்னா தாண்டிட்டு அப்படியே ஓடிடும் வெளியே. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சில மாடு தான் இந்த மாதிரி நின்று களத்தில் ஆடும். பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சம்பட்டி ஜல்லிக்கட்டுக்கு தாங்க வந்திருக்கிறோம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா வருஷம் போயிட்டு ஜல்லிக்கட்டுக்கு உள்ளே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வாடியில் தான் உங்களுக்கு காமிப்போம் மாடு அவுக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லாட்டி வெளியே அவுட்டரில் வந்துட்டு பிக்கப் பாயிண்டில் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்போம். ஆனால் இந்த வருஷம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜல்லிக்கட்டில் உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க. ஜல்லிக்கட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருக்காங்க பார்த்திங்களா. அவங்க வந்து ஒரு பேஜு, அந்த பேஜுக்கு வந்து 50 மாடு ஒவ்வொரு பேஜுக்கும். இப்போ அடுத்து வந்துட்டு ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு உள்ளே போயிட்டுருக்காங்க பாருங்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பேஜுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்த பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 மாடு. இந்த தடவை வந்து 800 மாடு மொத்தம் வந்துருக்குதுங்க. ஒவ்வொரு பேஜுக்கும் 50 மாடு விட்டுருக்குறாங்க. நம்ம இந்த 2026ஓட முதல் ஜல்லிக்கட்டு எங்கள் மணப்பாறை மஞ்சம்பட்டிக்கு தாங்க வந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தென்னலூர் ஜல்லிக்கட்டுக்கு போகலான்னு பார்த்தோம், நம்மளால் போக முடியல. நம்ம இப்போ கரெக்டாக அந்த ஸ்டேஜ்லேயே மேலேயே நின்றுட்டுருக்குறோங்க. கரெக்டாக மாடு அவுக்கிறதுக்கு அந்த வாடிய வாசலில் அந்த மேலேயே நின்று பார்த்துட்ருக்குறோம். பேக் சைடு வந்து ஒவ்வொரு மாடாக உள்ளே கொண்டு வந்துட்டுருக்குறாங்க பாருங்கள், லைன் பை லைனாக. ஆனால் உண்மையாலுமே சொல்லணும் அப்படின்னா மாடு பிடிக்கிற வீரர்களை விட இந்த மாடு கொண்டுட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்க தாங்க ரொம்பவுமே கஷ்டங்க. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு எங்கெங்கேயோ இருந்து ரொம்ப லாங்கில் இருந்தெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு வைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ரைஸ் எல்லாம் அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். டைனிங் டேபிள் ஃபுல்லாக அவ்வளோ பாக்ஸாக அடுக்கி வச்சுருக்கிறாங்க. அந்த சைடு அங்கிட்டு மெடிக்கல் செக்கப்பும் போயிட்டு இருக்குது. உள்ள மாடுபிடி வீரர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா செக்கப் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க. கரெக்டாக இங்கே மாடு அவுக்கிறதுக்கு பாருங்கள் எப்படி அவுத்துட்ருக்குறாங்க. ஒவ்வொரு மாடும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கே வச்சு தாங்க அவுத்துட்ருக்குறாங்க. இந்த இடத்துல நிற்கிறதெல்லாம் ரொம்பவும் சேஃபாக தாங்க நிற்கணும். ஏன்னா இந்த இடத்துலேருந்து தான் மாடு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வெறிக்க ஆரம்பிச்சிடும். போகிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பீடில் ஆக்ரோஷமாக வெளியே போகுங்க. மாட்டுக்காரங்களாகவே இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உள்ளே கொண்டு வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக நிற்கணும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவுமே சின்ன இடம் தான். இதில் வந்துட்டு எல்லாம் கம்பியில் மேலே ஏறி நின்றுட்டு அவுத்துட்ருக்காங்க பாருங்கள் அவங்களே. ஏன்னா அவுக்கிற அவங்களே பார்த்திங்கன்னா முட்டினாலும் முட்டினோம், அந்தளவுக்கு ஆக்ரோஷமாக போயிட்டு இருக்குது பாருங்கள். வெளியே அவுத்து விட்டதும் போதுங்க பாருங்கள், எவ்வளோ வேகமாக வெளியே போயிடுச்சு பாருங்கள் அதுக்குள்ளேயும். ஆனால் என்ன தான் இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாலும் ஜல்லிக்கட்டு பார்க்குறதுக்கு கலெக்ஷன் பாயிண்டில் நின்று பார்க்குற மாதிரி வராதுங்க. கலெக்ஷன் பாயிண்ட் போனோம் அப்படின்னா அவ்வளவு ஃபன்னாக இருக்குங்க. ஆனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்தளவுக்கு சேஃபாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கிறதுலேயே ரொம்பவும் டேஞ்சரான பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் பாயிண்ட் தான். எங்கிட்டிருந்து மாடு வருதுன்னே தெரியாது, அந்தளவுக்கு ஆக்ரோஷமாக அங்கே வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு கலெக்ஷன் பாயிண்ட்டையும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக போகும்போது காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள் மாடு என்ன வேகத்தில் போயிட்டுருக்கு பாருங்கள். போனோடனே பார்த்திங்கன்னா ஒரு பையன் அப்படியே முட்டி தள்ளிட்டு போயிடுச்சுங்க. அங்கே பாருங்கள் எப்படி குதிச்சு போயிட்டு இருக்குது பாருங்கள், சரியான ஒத்தங்க. வெளியே இருந்து பார்க்குறதுக்கு என்ன தான் ஈஸியாக இருந்தாலுமே இங்கே உள்ளே நின்று இந்த இடத்துல நின்று பார்க்கவும் தாங்க தெரியுது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு மாடு பிடிக்கிறதும்.
எவ்வளோ தூரம் அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்குது பாருங்கள். இங்கே 2 ஆள் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஒரே மாட்டை. 2 ஆள் பிடிச்சிட்டு இருந்தாலும் பரிசு கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. ஒரு ஆள் தான் பிடிக்கணும். இங்கேருந்து ஆனால் பிடிக்கிறது தாங்க ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ தூரம் பிடிச்சிட்டு அப்படியே தொங்கிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். போய் கீழே விட்டோதுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் உருண்டுக்கிட்டு கீழே விழுந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க பசங்க பாவங்க. ஆனால் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தாங்க இந்த போட்டியுமே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சரியான முட்டு வாங்கியிருக்கிறாங்க. இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு குதிச்சு போயிட்டு இருக்குது பாருங்கள். அப்படியே மாடே பார்த்திங்கன்னா அந்த பையன் மேலே விழுந்துருச்சுங்க. ஆனால் அப்போவுமே பாருங்கள் எந்திரிச்சு எப்படி விடியாந்துட்டு இருக்கிறாங்கன்னு. இந்த பையன்லாம் பாருங்கள் மாட்டை விடுற மாதிரியும் தெரியலைங்க, அந்த மாடும் விட்டு கொடுக்குற மாதிரியும் தெரியலை. போட்டியாக பாருங்கள் எப்படி குதிச்சு போய்கிட்டு இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு மாடுமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி தாங்க, சரியான இதுங்க. போட்டினா இதுதாங்க போட்டி, அந்தளவுக்கு மும்முரமாக இருக்குது. பரிசுலாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. டக்குன்னு எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க குறைய ஒவ்வொரு பேத்துக்கும். மாடு கரெக்டாக களத்துலேருந்து வெளியே வரும்போது சரியான ஸ்பீடில் வருங்க. அதோட கயிறை மட்டும் யாரும் பிடிச்சிடக்கூடாது. அந்த பையனை பாருங்கள் கயிறு எடுத்து பிடிச்சிட்டு அசால்ட்டாக நிற்கிறான். எப்படி இழுத்து விடுது பாருங்கள், கீழே விழுந்துட்டா பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக அந்த நார் போட்டிருக்கும் பார்த்திங்கன்னா கீழே விழுந்தாலும் அடிபடாது. சும்மா நார்மலாலாம் கீழே விழுந்தாங்கன்னா அவ்வளோதான். இங்கே பாருங்கள் ஒரு மாட்டை 2 பேர் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பையனை அப்படியே கீழே வீசி எரிஞ்சிட்டு போயிடுச்சுங்க. மாடுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சுறுசுறுப்பாக தாங்க இருக்குது, விடுற மாதிரியே தெரிலங்க. அங்கே பாருங்கள் அந்த பையனை பிடிச்சி தொங்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ தூரம். ஒவ்வொரு பேச்சுமே பார்த்திங்கன்னா 50 மாடுங்க கரெக்டாக. ஏன்னா 800 மாடு வந்திருக்கு. மாடுபிடி வீரர்களுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அதனால் எல்லாருமே கரெக்டாக கலந்துக்கணும் போட்டியில் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமாக மாடு அவுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு செகண்டும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து மாடு அவுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மற்ற ஜல்லிக்கட்டில் கூட பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ ஸ்பீடாலாம் அவுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் மணப்பாறை மஞ்சமுடி ஜல்லிக்கட்டில் செம்ம ஸ்பீடாக தாங்க மாடு அவுத்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாடும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குதுங்க. எந்த ஒரு தடங்களுமே இல்லை. அன்ஸ்டாப்பபுளாக அது பாட்டில் அவுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு மாடுமா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீரர்களும் நிறைய பேர் அப்படியே பயப்படாமல் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. க்ரௌடுமே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் கரெக்டாக ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த மாடுமே விட்ற மாதிரி தெரிலங்க, அப்படியே தூக்கி பரட்டி தள்ளிட்டு போயிடுச்சு பாருங்கள். அடுத்ததாக கண்ணுக்குட்டி ஒன்று பாருங்கள் என்ன வேகம் போயிட்டு இருக்கு. நாங்கள் பாருங்கள் அந்த வேகம் பிடிக்க முடியலங்க. நிறைய பேர் ஆனால் டைவ் அடிக்கிறாங்க பயங்கரமாக, கீழே விழுந்து எந்திரிச்சு போகிறாங்க பசங்களும். பார்க்கவுமே ஒரு பக்கம் காமெடியாகவும் இருக்குது, ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குங்க. நிறைய மாடு பார்த்திங்கன்னா முட்டுறதுலேயே பார்த்திங்கன்னா விழுந்து அவ்வளோ தூரம் விழுந்துட்டு போகிறாங்க. அந்த பையன்லாம் பாருங்கள் மாடு மிதிச்சிட்டே போயிடுச்சுங்க. அந்த பையன்லாம் அசால்ட்டாக. சில மாடு பார்த்திங்கன்னா அப்படியே பின்னாடி காலில் வச்சு ஒத்தச்சிட்டு அப்படியே போகுது. சரியான மாடுங்க இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ பேர் பக்கத்தில் போயுமே அசால்ட்டாக பயப்படாமல் நின்றுட்டு போகுது பாருங்கள். பக்கத்தில் இருந்து பார்க்க வந்தாங்க அதோட கஷ்டம்லாம் தெரியுது. அவ்வளோ பேத்துக்கு பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு பனியன் டிஷர்ட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கிழிஞ்சிட்டு போயிடுச்சுங்க அந்த மாடு பிடிக்கிற பசங்களுக்கெல்லாம் பாவங்க. அங்கே பாருங்கள் அந்த மேலாம் அவ்வளோ தூரம் ஓடி போயிட்டு கீழே விழுகுறான் பாருங்கள். பிடிக்கவே இல்லைங்க. இந்த மாட்டை பாருங்கள் அப்படியே உருவிட்டு எப்படி எஸ்ஆகிட்டு ஓடிட்டு இருக்குது பாருங்கள். சரியான மாடுங்க, சிக்கவே இல்லைங்க யார்கிட்டையுமே. அது பாட்டில் அசால்ட்டாக போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு மணப்பாறை மஞ்சமுடி ஜல்லிக்கட்டு செம்ம ஜாலியாக இருக்குங்க பார்க்குறதுக்குமே. அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. ரொம்ப நேரம் இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜல்லிக்கட்டு தாங்க சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இதே மாதிரி நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பை டாட்டா. நானும் அப்படியே கிளம்புறேன்.